வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப்ல உள்ள ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நான் சொல்ல போகிற ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இது 5மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்ல என்ன அவ்வளோ பெரிய டிப்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கூட இருப்போம். நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு வந்து அது ஒரு ரிமைண்டர் மாதிரி கூட இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத கவனமாக கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் ஆட் இல்லாமல் எப்படி பார்க்குறது, ப்ளஸ் வந்து நம்மளோட யூடியூப்பை வந்து அதர் ஆப் யூஸ் பண்ணாலும் நம்ம யூடியூப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது பிக்சர் இன் பிக்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸு மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்தோடனே உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். இது என்னோடய ப்ரொஃபைல்ன்றதுனால ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கெட் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது உள்ளே வந்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதாவது 1 மந்த்துக்கு வந்து 129 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக 1 மந்த்து கிடைக்கும், ட்ரையல் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆட் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஆடே வராது. எந்த ஒரு நம்ம இப்போ யூடியூப் சேனல் பார்த்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட் போடுவாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அதுவும் மானிட்டைசேஷன் ஆன சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே வரும் ஆட்ஸு. ஸோ இந்த ஆட் வராமல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை இந்த அமௌண்ட் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஆட் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. பேக்ரவுண்ட் ப்ளே அப்படின்றது சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து யூடியூப் யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூடியூப்லேருந்து நம்ம ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்புக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் யூடியூப்பு. பட் அது இல்லாமல் யூடியூப் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும், நான் அதர் ஆப் பார்க்கணும் அப்படின்னாலும் அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ், நீங்கள் வீடியோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுன்றது வெளில டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ உங்களோட ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக சொல்ல போகிற டிப்ஸு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி செல்லை கையில் வச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து யூடியூப் பார்த்தாங்களா இல்லையா, என்னென்ன பார்த்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் விவரமாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூடியூப் ஹிஸ்ட்ரியில் போய் டெலிட் பண்ணுவாங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லாத மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா இன் யூடியூப் அப்படின்றது கடைசியில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம என்னென்னலாம் வீடியோ பார்த்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் பூரா இதில் வந்துடும். ஸோ என்னென்ன வீடியோ பார்த்துருக்காங்களோ டோட்டலாக வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இதில் வந்துடும். லாஸ்ட்டாக என்னென்னலாம் பார்த்துருக்காங்க, எப்பப்போ பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம இப்போ பார்க்குற நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆனே பண்ணல. பட் ஆனால் மூவ் பண்ணும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம ஒன்று மேலே தள்ளி விட்டு இப்படி பார்த்தோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிட்டு அது வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற செட்டிங்கை நீங்களும் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அந்த செட்டிங்குள்ளே போகிறதுக்கு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்த பிறகு செட்டிங்ஸ் உள்ளே போங்க. செட்டிங்ஸ் உள்ளே போன பிறகு ஜென்ரல்னு இருக்கும். ஜென்ரல் உள்ளே போயிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே பேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்றது இருக்கும். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆல்வேஸ் ஒய்ஃபை ஒன்லி ஆஃப் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கும். நான் ஆல்வேஸ் ஆனில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆனில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா ஆனில் இருந்தாலே நீங்கள் அந்த மாதிரி யூடியூப் தள்ளி பார்க்கும்போது எந்த வீடியோ இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிக்கும் அது. ஸோ இதுக்கு வந்து யூடியூப் மெயினாக அப்டேட்டில் இருக்கணும். நியூ வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆனில் வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டேட்டாவில் இருக்கும்போதே ஆன் ஆகும். இல்லை எனக்கு என் டேட்டா வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒய்ஃபையில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி இந்த வீடியோ ஓடிட்டுருக்கணும் அப்படின்னா ஒய்ஃபை ஒன்லி அப்படின்றத வச்சிங்க. நீங்கள் அது மாதிரி மாறிடும் அது. இப்போ நான் வந்து ஆல்வேஸ்லேயே வச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வீடியோ தள்ளி பார்க்கும்போது ஓடிட்டுருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சப்போஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது சோஃபா மேலே அங்கே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஆல்வேஸ் ஆன் வேணுமா இல்லை ஒய்ஃபை வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல செட். நம்ம பார்க்க போகிற 4வது அப்டேட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா இது மாதிரி வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டைமிங்கு. அந்த டைமிங்கில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு நேராக இப்போ உதாரணத்துக்கு
0:1:53 அப்படின்றது போட்டிருக்கு. அதாவது 1 நிமிஷம் 53 செகண்டில் ஃப்ரண்ட் கேமராவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது என்னோடய வீடியோ. ஸோ அப்போ நான் அங்கே போகும்போது அந்த இடத்த டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போயிடும் டேரெக்டாக. அது 1 நிமிஷம் 53 செகண்டுக்கு போயிடும். அது அங்கே போயிட்டு பார்த்தோம்னா நம்ம கேமரா பற்றி பேசுவாங்க அப்படின்னா டேரெக்டாக அதை வந்து கேமராவை பற்றி பேசுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பிட் இமேஜ் ட்ரையல் அப்படின்றது 7ஆம் நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ 7 நிமிஷம் 17 செகண்டில் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை அழுத்துனீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வீடியோ பார்க்குறது. வீடியோவில் வந்து என்ன விஷயம் இருக்குது, நமக்கு என்ன விஷயம் தேவையோ அதை பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாருமே கொடுத்து வச்சுருக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற கடைசியான டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நிறைய டேட்டா செலவாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூடியூப் நம்ம பார்க்குறோம், ஹை குவாலிட்டியில் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு 1 GB அப்படின்னா நம்ம ஒரு லென்த்தான வீடியோ ஒரு 10 வீடியோ 5 வீடியோ பார்த்தாலே நமக்கு வந்து டேட்டா காலியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது நமக்கு தெரியாமல் நம்ம பசங்க வீடியோ பார்ப்பாங்க. இப்போது நம்ம அந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரம் டேட்டா வந்து காலி ஆகிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மூலையில் 3 டாட் பட்டன் வரும். அந்த 3 டாட் பட்டனில் கீழே வந்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆட்டோ ரெக்கமெண்டட்னு இருக்கும். பெரும்பாலும் அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டேட்டா சேவர் எவ்வளோ குவாலிட்டி கம்மியாக கொடுக்க முடியுமோ, பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அது. ஸோ நான் வந்து ஆட்டோவில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது இல்லை எனக்கு ஹை குவாலிட்டியில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு போட்டிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கனாலே கொடுத்துருப்பாங்க யூசஸ் மோர் டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்ல 5 விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ.